இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிடாமல் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்கள் வழிகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒளியாக தீபமாக இருக்கிறது. அது உங்களை வழி நடத்தி செல்லும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்தி செல்லும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கடவுள் எப்பொழுதும் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அவர் உங்களிடத்துல எப்படியும் பேசுவார். உங்களோடு பேசுவது, உங்களோடு உறவு கொள்வது தான் தேவனுடைய விருப்பமே. இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை நாம் கேட்டிருப்போம், படித்திருப்போம். ஒரு முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் வெந்து போகவில்லை. அது என்ன காட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு மோசே போகிறார். அந்த முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் மோசே இடத்துல பேசுகிறார். தேவன் உங்களோடு எப்படியும் பேசுவார் என்பதற்கு இந்த முட்செடி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த முட்செடி எதை குறிக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு 2 காரியத்தை இன்னைக்கு பார்ப்போம். முட்செடி அப்படின்றது நம்முடைய சூழ்நிலைகளை குறிக்கிறது. நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், கண்ணீர், பாடு, இவைகள் எல்லாவற்றையும் குறிக்கிறது முட்செடியாக இருக்கிறது. அப்படி அந்த முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு பிரச்சனைகளாக தான் தெரிகிறது. முட்செடி நடுவிலிருந்து பேசின தேவன் நம்முடைய பிரச்சனைகள் நடுவிலிருந்தும் பேசுவார். நம்ம பார்க்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டும். அவைகள் எல்லாம் தீமைக்காய் வந்திருக்கிறது, நம்மை அழிக்க வந்திருக்கிறது, நமக்கு விரோதமாக வந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அதன் வழியாக தேவன் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறவர். தீமை அவருக்கு செய்ய தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தீமை ஏதாவது ஒன்று ஏற்படுது அப்படின்னா அதன் மூலமாக என்ன நன்மை நடக்கப் போகிறது, தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். ஆகவே நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் தேவன் நம்மிடத்தில் பேசுவார். நீங்களும் நானும் அட்டென்டிவாக இருக்கணும். நம்ம எப்பொழுதும் கவனமாய் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். 2வது காரியம், முட்செடி அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதனை குறிக்கிறது, உங்களையும் என்னையும் குறிக்கிறது. மனிதனுக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்காது. தீமையான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், இவைகள் தான் இருக்கும். அதை குறிக்கிறது தான் அந்த முட்செடியா இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இந்த முட்செடியை பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆட்கொள்கிறாரோ அந்த நேரமே அந்த முட்செடிக்குள்ள இருந்து தேவனுடைய சத்தம் வெளியில வரும். நீங்களும் நானும் முட்செடியை போல மோசமான கெட்ட எண்ணங்களை கொண்ட ஒரு மனுஷனாகவே இருந்தாலும் நம்மை பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆளுகை செய்யும் பொழுது, கடவுள் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அப்பேற்பட்ட முட்செடி நடுவில் இருந்தும் அவருடைய சத்தம் வெளியில வரும். உங்களுக்குள்ள இருந்து எனக்குள்ள இருந்தும் தேவனுடைய சத்தம் வெளியில வரும். அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். அவர் சொல்லுகிறபடி நம்மளால வாழ முடியும். அநேக நேரத்தில் உங்களுக்கே இது நடந்திருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வருகிற சத்தம் உங்களிடத்துல பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க வரணும் அப்படின்னு பேசுகிறது போல இருக்கும். ஏனென்றால் உங்களையும் என்னையும் ஆட்கொண்டது, ஆளுகை செய்கிறது கடவுளாக இருக்கிறார். அவருடைய வல்லமையா இருக்கிறது. அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது எந்த வழியினாலும் வரலாம், எப்படினாலும் வரலாம். ஏனென்றால் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் பேசுகிறதை நாம் கேட்டு அதன்படி, அந்த சத்தத்தின்படி செய்யும் பொழுது அவர் நமக்காய் வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை, செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். அதன்படி நடந்து கொள்ள முடியும், வாழ முடியும். ஆகவே இன்றைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வழியாக தேவன் உங்களோடு பேசுவார். எப்படியும் உங்களிடத்தில் பேசுவார். கவனமாக இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளையும் சத்தத்தையும் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்ய இன்றைக்கு ஒரு நல்ல நாள். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.